குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவா நம்ம லாஸ்டா சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததா குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில இந்த ஏப்ரல் எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது நான் மெயினாக சொல்லியே ஆகணும். இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேலே மாறிடுவார். இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல வராரு, புதன் 12ல வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமா இவங்க எல்லாருமே வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சாலும் அங்கே ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் வரும். அப்போது இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்போது என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததா நம்ம போடுற பிளான்ஸ் தேவையில்லாம போய், நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாம ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்றது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போற இடத்துல ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே இந்த உலகமே ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலையுமே இது ஒரு தேர்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும்பட்சமா எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்கள் சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் இந்த புத்தாண்டு பலன்களில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது துலாம். இந்த துலாம் 2026 அப்படின்னு சொல்ல போனாலே ஆல்ரெடி ரோக சனி, 6ஆம் இடத்துல சனி. ஓகே, இப்போ எல்லாமே அழகாக 6ல் போய் உட்காந்துட்டாங்க. ஸோ உங்களுடைய புதனாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், பாதகாதிபதி போய் இப்போ கொஞ்சம் 6ல் மறைஞ்சாலும் அடுத்தது எங்கே போகிறாரு? 7ல் வராரு. உங்களோட லக்னத்துக்கு சூரியன் அப்படிங்கிறவர் பாதகாதிபதி. அப்போ அந்த பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் போய் அழகா எங்க போறார்? 7ஆம் இடத்துக்கு வர போறார். 6ல் மறைந்து 7. அப்ப என்ன அப்படின்னா, ஒரு மறைமுக ஒரு டார்ச்சரை கொடுத்துருப்பாங்க. அப்ப இது அழகா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 7ல் வராங்க. அப்போ சமுதாய ரீதியான ஒரு ப்ரெஷர் நீங்க சந்திக்க போறீங்க அப்படின்னு இந்த மாதம். ஓகே, 2க்கும் 7க்கும் உரிய செவ்வாயும் அழகா போய் எங்க உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல போறாங்க இல்லையா? அப்போ என்ன அப்படின்னா, வருமான ஸ்தானங்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லாமே கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருந்தாலும் என்ன அப்படின்னா, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ல உட்கார போறீங்கன்னு அர்த்தம். ஓகே, என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களோட கணவர் மூலியமாக, உங்களோட குடும்பம் மூலியமாக, உங்களோட குழந்தைகள் மூலியமாக ஒரு ஸ்ட்ரெஸ் அலைச்சல், ஒரு பிரிவு. அதாவது நீங்க நல்லா இருக்கீங்க, பட் உங்களை சுத்தி இருக்கிறவங்கனால நீங்க ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. இதுதான் விஷயம். ஓகே, ஸோ இது என்னன்னா எல்லா இடத்துலயும் போய் 6ல் தேவையில்லாம என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, குடும்பத்துக்காக ஒரு கடன் வாங்குறது, குடும்பத்துக்காக ஒரு பணம் ரொட்டேஷன் பண்றது,
என்ன வந்து துலாம் அப்படிங்கிறது குடும்பத்துக்கு ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு பர்சன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இவங்க எல்லாம் போய் அங்க மாட்டிக்குவீங்க. அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து உங்களாலதான் நீங்க போய் பண்ணீங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த பேச்சு அங்க எடுபடாது. ஓகே. சரி, நான் வந்து உங்களுக்காக தான் நான் வந்து பணம் வாங்கினேன். உங்களுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் நான் எனக்காக என்னோட வாழ்க்கையே தியாகம் பண்ணியிருக்கேன். உங்களுக்காகன்னு சொல்லி உங்களோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஏன்னா, அந்த மாரி ஒரு டிப்ரஷன் ஸ்டேட்டஸ்ல தான் இருந்திருப்பீங்க. ஏன்னா கணவரால் ஏன்னா உங்களுக்கு வந்து 2, 7மே செவ்வாய் வராங்க இல்லைங்களா? அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல எல்லா பொசிஷனும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்ப அவங்க எந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து பார்க்குறாங்க? ஓகே, பிசினஸ் கரியர் வாழ்க்கை இப்ப என்ன அடுத்த மூவ் மணிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா உகந்த மாதமாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், அப்ப அதுக்கான செலவுகள் இதெல்லாம் இப்ப வந்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப புதனும் அங்க வந்து அழகா போறாரு. அப்போ குரு புதன் ஒரு பரிவர்த்தனை ஸ்டேட்டஸ்ல இருந்தாலுமே நமக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா ஃபேவரா இருக்கும் அப்படின்னா ஒரு 80% ஃபேவரா இருக்கு, 20% அந்த ஃபேவரே அப்படி உங்களுக்கு எது நமக்கு நல்லதுன்னு நினைச்சு கிடைக்குதோ அதுவே ஸ்ட்ரெஸ்ஸா மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு நிதானித்து செயல்படுங்கள். இந்த துலாம் ராசி லக்னம் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் அப்போ அன்வான்டா மணி டிரான்சாக்ஷன் இப்ப தேவையே இல்லை, கடன் தேவையில்லைன்னு சொல்றேன். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ குரு வீட்டில் சனி அப்படிங்கும்போது இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் இப்போ இந்த காலகட்டத்துல பாதிக்கும். யாருக்கு பணம் கொடுத்தீங்க, யாருக்காவது நீங்க சைன் போட்டீங்க அப்படின்னா அழகா போய் பிரச்சனையில மாட்டிக்க போறீங்கன்னு அர்த்தம். இது மூலியமா ஏதாவது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடாதீங்க, மெயின் இதுதான். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நான் இப்ப சொல்ல போறது. ஸோ 7ஆம் இடத்துல வந்து சூரியன் வந்து அழகா உங்களை பாக்குறாரு இல்லையா? அப்போ அந்த உச்சமான பார்வை எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ஹீட்டு, அந்த கொஞ்சம் உடல் உஷ்ணம் இதெல்லாமே கொஞ்சம் நடக்க போகுது. இதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி குடிச்சு உங்களோட உடல் ஹெல்த் எல்லாமே கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. ஸோ துலாம் இந்த காலகட்டத்தில் ஃபேவராக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கிரகத்தை பார்த்து என்ன சரி செய்ய முடியும்னு நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பொன்னான காலகட்டமா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல என்ன மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம். குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவாக வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததாக வந்து குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில் இந்த ஏப்ரல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது வந்து நான் மெயினாக சொல்லியே ஆகணும், இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் வந்து 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் வந்து சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேலே வந்து மாறிடுவாரு. இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல் வராரு, புதன் 12ல் வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வந்து 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமா இவங்க எல்லாருமே வந்து வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம்,
என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இவ்வளவு பணம் கொடுத்தா இவ்வளவு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க எவ்வளவுதான் பணம் வச்சாலும் அங்க ப்ராடக்ட்ஸ் இருந்தாதான் வரும். அப்போ இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், அப்போ என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் வந்து இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததா வந்து நம்ம போடுற பிளான்ஸ் வந்து தேவையில்லாம போய் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாம ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்றது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் வந்து கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போற இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே வந்து இந்த உலகமே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலயுமே இது வந்து ஒரு தேர்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பெரும்பட்சமா எல்லாருமே வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்க உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்க வந்து சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மாதல் பலன்களை நம்ம அடுத்ததா பார்க்க போது ரிஷபராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு. ஓகே, இப்போ வந்து உலகத்துக்கே ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனா இருக்கு, எனக்கு மட்டும் என்ன நல்லது நடக்க போகுது? ஆல்ரெடி வந்து கடன் பிரச்சனையில மாட்டியாச்சு, குடும்ப பிரச்சனையில மாட்டியாச்சு, நமக்கு இனி என்னதான் பிரச்சனை, எல்லார்கிட்டையும் ஏமாந்தாச்சு, என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. அது உண்மைதான். ஆனா வந்து இந்த காலகட்டத்துல வந்து ரிஷபத்துக்கு வந்து எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்லது பண்ண வராங்க. ஓகே, என்ன நல்லது பண்ண போறாங்க? எல்லா பிரச்சனையும் கை விட்டு போயிடுச்சு, ஊரை விட்டு ஓடியாச்சு கடன் வாங்கி. ஏன்னா பிகாஸ் இந்த மாதிரி கடைசி ஒரு 5 வருஷத்துல உங்களுடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனை வந்திருக்கும், பண ரீதியா வேலை மாற்றம், அதே மாதிரி வந்து நிறைய வீடு கட்டி எல்லாம் வச்சிருப்பீங்க அழகா, அதை வந்து யார் மூலியமா ஏமாந்து போய் கைவிட்டிருக்கோம். இப்படி நிறைய பிரச்சனை வந்து இந்த ரிஷப ராசி கடந்த 5 வருஷத்துல சந்திச்சிருப்பீங்க. ஓகே, இப்ப மட்டும் எல்லா கிரகங்களும் எனக்கு எப்படி நல்லது பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸ்லி எல்லாமே நல்லது பண்ண போகுது. இப்போ வந்து உங்களுடைய ரிஷப ராசி மற்றும் லக்னத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு அசுப கிரகங்கள் வருகிறார்கள். இப்போ ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் அங்க வர போறாங்க. ஆல்ரெடி வந்து சூரியன் அந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ புதன் பரிவர்த்தனை யோகத்துல வராங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி புதன் பரிவர்த்தனை யோகம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸோ குரு புதன், ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பரிவர்த்தனை யோகத்துல வராங்க. அப்போ திரிகோண ஸ்தானத்திலையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, இது மூலியமா என்னது நல்லது நடக்கும் அப்படின்னா, ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இப்போ நீங்க வந்து ஆல்ரெடி விட்டு போன பிஸ்னஸை வந்து நீங்க ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த காலகட்டம் ரொம்ப உகந்த காலகட்டமா இருக்கு. இந்த மாதம் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஃபேவரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து குரு நமக்கு என்ன நல்லது பண்ண போறாருன்னா, 11ஆம் வீடு குரு வீட்டுல தான் எல்லாருமே போய் உட்காடுறாங்க. ஒரு சுபரோட வீட்டுல அசுபர்கள் வந்தாங்க அப்படின்னா அது எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னா, எல்லாருமே சுபத்துவம் ஆயிடுவாங்க. ஏன்னா குருவோட வீட்டுல எல்லாருமே கன்ஜெக்ஷன் ஆகும்போது உங்களுக்கு எப்படி அந்த இடம் வந்து தவறாக போய் முடியும்? ஆல்ரெடி சனி வீட்டுல இருக்கும்போது இவ்வளவு பிரச்சனை நீங்க சந்திச்சீங்க, இப்ப அடுத்தது குருவோட வீட்டுக்கு வராங்க. அப்போ உங்களுடைய வேலை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, எதெல்லாம் உங்களை விட்டு போச்சோ, நீங்க திருமணம், மறுமணம், இதுக்கு ரெண்டுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் சொல்லலாமான்னு கேட்டால் 100% நீங்கள் சொல்லும் போது அது கேரண்டீட் ஃபார் மேரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஒரு தொழில் நிறைய டைம் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன், இந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா, கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து நீங்கள் அழகாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம். எவ்வளோ பிரச்சனை இல்லை, வேலையில் உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ் மூலிமா நீங்கள் பிரச்சனையை சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா
ஏன்னா இப்ப வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் எல்லாமே இப்ப வந்து அழகா வந்து கன்ஜெக்ஷன் ஆகி ஒவ்வொரு இடத்துல டிரான்சிட் ஆகி உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராப்ளமும் கொடுத்துட்டு இருந்தவங்க அழகா இப்போ சுபரோட வீட்டுல உட்காரும் போது குரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா பரிவர்த்தனை யோகத்தையும் கொடுக்கறதோட மட்டும் இல்லாம எல்லா கிரகத்தையும் சுபத்துவப்படுத்தி உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. அப்போ உங்களோட எண்ணங்கள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய பிளானிங் இது எல்லாமே நீங்க கரெக்டா உங்களுடைய யோசனைகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப யாராவது பிடிச்சவங்க அப்படின்னா உங்ககிட்ட நீங்க உட்காந்து உங்களோட ஐடியாஸை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து இப்போ உச்சத்துல இருக்கும்போது நீங்க நினைக்கிற எல்லா காரியங்களுமே லக்னாதிபதி 8 உச்சமா இருக்கிறார். அப்போ வந்து நிறைய பேர் வந்து காலேஜ் முடிச்சுட்டு அப்ராட் பிளான் பண்ணணும்னு இருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிறந்த படிப்பு வேலை ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுது. இவ்வளோ வருஷம் ட்ரை பண்ணி அவ்வளோ பிரச்சனையில போயிட்டு இருந்தது எல்லாமே இப்போ உங்களுக்கு தானா சரியா போகுது. நிறைய பேருக்கு விசா கிடைக்காம இருக்கும், சடனா உங்களுக்கு வந்து விசா கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து 100% நடக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது. என்னடா மாற்றம்? எல்லாருமே ரிஷபம் ஓப்பன் பண்ணாலே சூப்பரா இருக்குன்னு சொல்றீங்க. பட் ஸ்டில் எனக்கு எந்த ஒரு காரியமும் நடக்கல அப்படின்னா ப்ளீஸ் வெயிட். உங்களுக்கு ஒரு டோர் ஓப்பன் ஆக போகுது. அது மூலியமா உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. வேலைக்குரிய புதனும் இப்போ வந்து என்ன ஆகுறாரு பரிவர்த்தனை யோகத்தின் வரும்போது எவ்வளோ கஷ்டத்துல ஒரு கிரிட்டிக்கல் ஒரு டெட் எண்டுக்கு போய் அங்க போய் கடவுள் உங்களுக்கு அந்த கதவை திறக்கிறார். நல்ல ஒரு வெளிச்சம் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு வரப்போகுது. அப்போ நீங்க எண்ணக்கூடிய எண்ணங்கள், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய திட்டங்கள், உங்களோட பிளானிங். ஏன்னா 8 உச்சமாகும் போது நம்ம நல்லதே எடுத்துப்போம். அப்ப நிறைய பேர் வந்து இந்த தீரா கடன் அப்படிங்கும்போது அந்த விஷயமும் கொஞ்சம் உச்சமாகும். அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளோ ஆஃப் மணி வரும்போது அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கிறதுக்கு உண்டான அந்த பிளானிங்கை மட்டும் போடுங்க. எல்லாமே அடைக்க சொல்லலை, பட் அதுக்கான முயற்சிகள் அது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அடைக்கும் போது நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆவீங்க. ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த மாதம். இந்த தமிழ் புத்தாண்டே வந்து உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான ஒரு மாதம் தான். நாட் ஒன்லி தமிழ் புத்தாண்டு, உங்களுக்கு குரு மாறதே வந்து ஒரு அதிசயம் தான். சூப்பரான விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு புது வேலை, புது தொழில், இல்லை தொழில வந்து நீங்க ஒரு அப்கிரேடேஷன்ஸ் கொண்டுட்டு வரீங்கன்னா 100% நடக்கும். அதே மாதிரி வந்து உங்களுடைய படிப்பு சில விஷயங்கள் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப நல்லா நடக்க போகுது. அப்ராட்ல நீங்க போய் படிக்க போறீங்க. நிறைய பேர் வந்து அப்ராட் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா நடக்க போகுது. ஏன்னா 8 அப்படிங்கிறது வந்து 11ஆம் இடத்துல போய் அது உச்சமாகும் போது நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. இப்போ சூரியனும் அங்கதான் இருக்காரு. அப்போ தாயின் மூலியமாக நிறைய நன்மைகள் அவங்க நிறைய உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நல்லா நடக்க போகுது. அப்போ வந்து உங்களுடைய தந்தை ஸ்தானமும் அங்கதான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இடத்துலயே உட்காரும் போது எல்லாருமே உங்களுக்கு நன்மை செய்கிற இடத்துல குருவோட வீட்டுல வரும்போது எல்லாமே ரொம்ப அருமையா இருக்க போகுது. நீங்க உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து என்ன மாதிரி காலகட்டங்கள்ல என்ன செய்யலாம் அப்படிங்கிற மட்டும் செக் பண்ணிட்டு உங்களுடைய லைஃப்ல நீங்க மூவ் பண்ணுங்க. இப்ப சப்போஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல தர்ம கர்மாதிபதியான யோகக்காரகனான சனி இப்போ வந்து கோச்சாரத்துல வந்து 12ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்துல அவர் எந்த இடத்துல இருந்து பலன்களை கொடுக்கிறார், அந்த கிரகங்கள் அந்த 11ஆம் வீட்டுல போய் எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை உங்களுக்கு அளிக்க போறார் அப்படிங்கிறது உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்தால் மட்டுமே ஒரு தெளிவான விளக்கங்கள் சொல்ல முடியும். ஸோ நீங்க இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இது எப்படி மூவ் பண்ணும் அப்படிங்கிறத ஒரு சர்வீசஸா நீங்க வந்து இல்லை நீங்க ஒரு பிளானிங்கா பண்றீங்க, ஒரு சர்வீஸா பண்றீங்க, இல்லை உங்களுடைய கூட்டு தொழில் நீங்க வந்து உங்களோட ஃபேமிலி மூலியமா ஒரு தொழில் நீங்க ஸ்டார்ட் அப் பண்ண போறீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஜாதகம் அப்படிங்கிறது உங்களுக்கு 100% ஹெல்ப் பண்ணும். நீங்க பார்த்துட்டு அது மூலியமா நீங்க மூவ் பண்ணும்போது ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ ரிஷபம்க்கு ஒரு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களோட சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல என்ன மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்குண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாற்றம்
அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம். குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவா வந்து நம்ம லாஸ்டா வந்து சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததா வந்து குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில இந்த ஏப்ரல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது வந்து நான் மெயினாக சொல்லியே ஆகணும், இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் வந்து 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் வந்து சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேலே வந்து மாறிடுவார். இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல் வராரு, புதன் 12ல் வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வந்து 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமாக இவங்க எல்லாருமே வந்து வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சாலும் அங்கே ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் வரும். அப்போது இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்போது என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் வந்து இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததான் வந்து நம்ம போடுற பிளான்ஸ் வந்து தேவையில்லாமல் போய், நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்ணுறது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் வந்து கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போடுற இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே வந்து இந்த உலகமே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலையுமே இது வந்து ஒரு 3rd வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பெரும்பட்சமா எல்லாருமே வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்கள் வந்து சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஏப்ரல் புத்தாண்டு பலன்கள் வந்து சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சோதனைக்குரிய ஒரு மாதம். 8 சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து அஷ்டம சனி 8ல் இருக்கார், 6க்கு 7 8ல் இருக்கார். ஓகே, இந்த சனி பகவான் 8லேருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தேவையில்லாத அவமானங்களை கொடுக்க போகிறார். எதன் மூலியமாக? குடும்பத்தின் மூலியமாக, குடும்பத்தோட ஆட்கள் மூலியமாக. இது கண்டிப்பாக நடக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஓவர் ரியாக்ட் ஒரு விஷயத்துக்கு நீங்க பண்ணக்கூடாது இந்த மாதத்துல மெயினா. ஏன்னா எல்லாரும் உங்களை சுத்தி பேசாதவங்கள பேச வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு ஒரு நண்பர் பேசாம இருந்தாரு, அவர் உண்மையாலுமே அவருடைய எதிரித்தன்மை உங்ககிட்ட காமிச்சிட்டே இருந்திருப்பாங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு பேச வருவாங்க. அந்த டைம்ல நீங்க அவங்கள நம்புவீங்க. அதை நம்பக்கூடாது, ஏன்னா அவமானங்கள் காத்துட்டு இருக்கு. அப்போ வந்து பெருசா யோசிக்காதீங்க, ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். அதாவது இதெல்லாமே ஒரு அலர்ட் தான் நான் சொல்றது ஃபார் எக்ஸாம்பிள். ஆனா இதுக்கு வந்து நீங்க இப்போ வந்து இது இன்னுமே வந்து ஒரு கிளாரிஃபை பண்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா,
செவ்வாய் 8ல வரப்போறாரு. புதன் போய் 8ல. அப்போ புத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் போய் 8ல மறையும் போது எப்படி இருக்கும்? ஆல்ரெடி சனி இருக்காங்க, அங்க ஆல்ரெடி சூரியன் இருக்கு, லக்னாதிபதி இப்ப 8ல உட்காந்துட்டாரு. அப்ப லக்னாதிபதி இப்ப 8ல உட்காந்தா என்ன அர்த்தம்? பிரச்சனை நீங்க அழகா வந்து ப்ளீஸ் வெல்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பிரச்சனையை வான்னு கூப்பிட்டுட்டு உட்கார வச்சுட்டு இருப்பீங்க. அதான் நீங்க என்னடா இப்படி சொல்றீங்க, ரொம்ப மோசமா சொல்றீங்களே அப்படின்னா மோசம் கிடையாது, ஆக்சுவலி இதான் ஃபேக்ட். லக்னாதிபதி போய் 8ல உட்காந்துட்டு ஏதோ சுபர்கள் பார்வை இருக்கான்னு கேட்டா நத்திங். ஏன்னா பிகாஸ் போய் செவ்வாய் உட்காந்துட்டு இருக்காங்க, புதன் உட்காந்துட்டு இருக்காங்க, சூரியன் அழகா மாற போற வரைக்கும் கொஞ்சம் வெயிட்டிங். சூரியன் மானதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபினான்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் அவர் பண்ணுவார். ஆனா அது வரைக்கும் உங்க யோசனை எப்படி திரும்ப இருக்கும்? ஒரு தனியா உட்காந்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, அந்த யோசனையை உங்களை போய் கெடுத்துரும். அதான் வந்து லக்னாதிபதி இப்போ 8ல இருக்காரு அப்படின்னு அர்த்தம். தேவையில்லாத ஓவர் திங்கிங் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல. அந்த ஓவர் திங்கிங்னால என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட புஷ் பண்ற விதமே உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடியவர்களை, அதுக்கப்புறம் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸை போனை போட்டு எனக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குன்ட்டு நீங்க அவங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துருவீங்க. அப்போ வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பிஸ்னஸ் எடுத்துட்டு ஏன் எடுத்தோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஏன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், அதுல இருந்து வெளியே வர முடியாம நம்ம கொஞ்சம் தவிக்கிறோமே, நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு எல்லாமே இருக்கும். உங்களோட சுயஜாதகத்தை பாருங்க, அதற்கான கிரகத்தை கரெக்டா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, அதுல இருந்து தப்பிக்கலாம். அதாவது என்னன்னா கண்ட்ரோல் பண்ணலாம், விதியை மாற்ற முடியாது, ஆனா கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா உங்களோட 2ஆம் வீட்டையும் இப்ப வந்து சனி பாக்குறாரு, இப்ப செவ்வாய் போனாருன்னு அவர் பார்ப்பாரு. அப்ப என்னன்னா தேவையில்லாத சண்டை, வார்த்தைகள் கவனம், உங்களோட வேலையை தக்க வச்சுக்கோங்க. ஹையர் அஃபீஷியல்ஸ், ஏன்னா சூரியன் இப்ப 8ல இருக்காங்களா, சூரியன் 8ல இருந்தா என்ன ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டீங்க, சின்னதா ஒரு வார்த்தை விடுவீங்க, அது அழகா பூகம்பமா போய் வெடிக்க போகுது. அப்போ உங்களுக்கு தேவையில்லாம உங்களுடைய மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து பிரச்சனைகள் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அன்வான்டா யாரை பத்தி எங்கேயுமே வந்து டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இந்த காலகட்டத்துல நீங்க ஒர்க்குக்கு போறீங்கன்னா உங்க ஒர்க் மட்டும் பாருங்க. யார்கிட்டயா பேசுறது, இவரை பத்தி பேசுறது, காசி பேசுறது, அவங்க பேசிட்டு போயிடுவாங்க, கடைசியில் நீங்க தான் பேசுனீங்கன்னு சொல்லிட்டு உங்களை மாட்டி விட்டுருவாங்க. இந்த காலகட்டத்துல வேலை பறிப்போவதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படி போகும் அப்படின்னா அவமானம் மூலியமாக, ஏதாவது ஒரு அவமானம். அப்ப இந்த மாதம் வந்து நீங்க எப்படி இருக்கணும், குரு மாறுற வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த குரு கொஞ்சம் ஃபேவரா இருக்காங்க குரு இப்போ, ஓகேவா. பட் இருந்தாலும் 5க்குரியர் ஃபேவராக இருந்தாலும் 8க்குரியர் ஃபேவரா இல்லையே, அதான் பிரச்சனைங்க. ஸோ அதனால என்ன பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்சம் காம்ப்ரமைஸா நீங்க போங்க, யாருக்கும் பிரச்சனை பண்ணாதீங்க, தேவையில்லாம வார்த்தைகள் இழுக்காதீங்க. உங்க சுயநலத்தை, ஏன்னா சிம்மம் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் கெத்தான ஒரு மனிதர்கள் நீங்க, உங்க கெத்தை எங்கேயும் இறக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. பட் சில விஷயங்கள் நீங்க இறங்கி போனது உங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும், உங்களுடைய மன நிம்மதி நல்லா இருக்கும். இல்லை நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பா இப்படிதான் அந்த ப்ராப்ளம் நான் இருப்பேன்னு வந்து உட்காரும். எங்க விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டாத குறையா உங்களுடைய எண்ணங்களை நீங்க வைத்திருந்தீங்க அப்படின்னா ஓகே, நான் அந்த பிரச்சனை வரும்போது நீங்க சால்வ் பண்ண எனக்கு எல்லா மன தைரியமும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல உங்களையே தூக்கி சாப்பிட்ரும். ஓகே, இப்ப நான் என்னதான் பண்றது, வேலையிலயும் பிரச்சனைங்கிறீங்க, வீட்லயும் பிரச்சனைங்க, என்னதான் பிரச்சனை வரும். ஆனா நீங்க அதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணாம இருந்தீங்கனாலே தானே அந்த பிரச்சனை சரியாயிடும். ஏன்னா எல்லா கிரகங்களும் உங்களை அப்படியே உஷ்ணமா பார்க்கும்போது நமக்கு சூடு அப்படியே ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போகும், நமக்கு கோவம் வரும். பட் அது அந்த டைம்ல நீங்க கொஞ்சம் நமக்கு நேரம் சரியில்லை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை படி நீங்க கொஞ்சம் கொண்டுட்டு போனீங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களை காப்பாத்திரும். ஏன்னா இதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட், அதான் நான் சொல்றேன். ஓகே, வேலை தக்க வச்சுக்கோங்க. பிஸ்னஸ் பீப்புளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இதே தான், அன்வான்டா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன்னா 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாய மனிதர்கள் இப்போ 8ல பிரச்சனை பண்றதுக்குனே வருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல ஒரு குறை சொல்லி அது மூலியமா பிரச்சனை பண்றதுக்கு வருவாங்க. அப்போ அந்த QC குவாலிட்டி செக் நிறைய பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ராடக்ட் நல்லா இருக்கா, அது 1க்கு 4 தடவை தரம் பார்த்து அதை வந்து நீங்க சேல் பண்ணுங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், பட் இது எல்லாத்துக்கும் நீங்க அப்ளிகபிள் பண்ணிக்கோங்க. ஒரு saree நீங்க சேல் பண்றீங்களா, saree கரெக்டா பார்த்துக்கோங்க, அதில் ஏதாவது டேமேஜ் இல்லாமல் அதை கொடுங்க. இதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு QC பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போது அந்த பிரச்சனையை முன்கூட்டியே யோசித்து செயல்படும் போது அந்த பிரச்சனை அங்கே வராது. இதுதான் சனி பகவான் உங்களுடைய பார்வையில் மூலிமா சொல்கிறது கொடுக்கறது எல்லாமே.
ஸோ குடும்ப விஷயத்துல கவனம் தேவை. படிப்பு விஷயத்துல குழந்தைகள் மாணவர்களுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் யோசிச்சு நிதானமா என்ன ஒரு எடுக்கிறீங்க அப்படிங்கிறது கவனம் தேவை. 4 பேர்த்துக்கிட்ட கேளுங்க, ஐடியாஸ் கேளுங்க, இது கண்டிப்பா நடக்கும். உங்களோட வேலைகள்லாம் அமைதியா இருங்க. பெருசா ஏதாவது பேசுறாங்க, காசி பேசுறாங்கன்னு அமைதியா இருங்க. இந்த காதுல கூட வாங்காதீங்க. போங்க, உங்க ஒர்க் பண்ணுங்க, நீங்க அழகா வாங்க. தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை போய் மாட்டிக்காதீங்க. சிம்மம் கொஞ்சம் கவனம் தேவை. எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களோட சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல எந்த மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம். குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவாக வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததாக வந்து குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில் இந்த ஏப்ரல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது வந்து நான் மெயினாக சொல்லியே ஆகணும். இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் வந்து 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் வந்து சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேலே வந்து மாறிடுவாரு. இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல் வராரு, புதன் 12ல் வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வந்து 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமா இவங்க எல்லாருமே வந்து வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சாலும் அங்கே ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் வரும். அப்போ இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்போ என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் வந்து இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததா வந்து நம்ம போடுற பிளான்ஸ் வந்து தேவையில்லாம போய் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாம ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்றது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் வந்து கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போற இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே வந்து இந்த உலகமே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலையுமே இது வந்து ஒரு 3rd வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பெரும்பட்சமா எல்லாருமே வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்கள் வந்து சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி வந்து லக்னாதிபதியே வந்து லக்னாதிபதியும் சரி 8 12க்கு வர போறாங்க. ஓகே, இது எப்படி எடுத்துக்கலாம்? ஸோ எல்லாருமே சூப்பரா இருக்குங்கிறாங்களே, இந்த ஆரம்பமே நல்லா இருக்கு, தொழில் முன்னேற்றம் சூப்பரா இருக்கு, குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் சரியா போகுது, எல்லாரும் எல்லாம் சொல்றாங்க. இந்த ஏப்ரல் மாதமும் நமக்கு நல்லா தானே இருக்கும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது வந்து ஒரு பெருசா ப்ராப்ளம் கிடையாது. என்ன அப்படின்னா 8 போய் 12ல 8 12 கனெக்ட் ஆகுது. ஸோ 8 12 கனெக்ட் ஆகலாமா அப்படின்னு வந்து நீங்க வந்து ஒரு ஜோதிட முறையில பார்க்கறது நம்ம ஒரு கேஷுவலாவே நம்ம பார்க்கலாம். ஸோ பொதுவாக வந்து லக்னாதிபதியும் ஒன்று தான், 8 இந்த மேஷ ராசி லக்னத்துக்கு ஒன்னா செவ்வாய் தான். ஸோ அவர் போய் 12ஆம் இடத்துல 11 இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதகாதிபதி ஸ்தானத்துலேருந்து விரைய ஸ்தானத்துக்கு வராரு. ஸோ கூடவே வந்து குரு வக்ர நிவர்த்தி ஆகி 12க்கும் வராரு. ஸோ உங்களோட 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், உங்களுடைய 6ஆம் இடம், நிறைய பேருக்கு வந்து வேலையில சில பிரச்சனைகள், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ராப்ளம், ஒரு குழப்பம், அதன் மூலியமாக இப்போ நான் வந்து நிறைய பேர் ஆசையை காமிப்பாங்க, உனக்கு இந்த வேலையை விட ஒரு பெஸ்டான வேலை வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம்ல நீங்க ஒரு சூட்சமமா யோசிக்கணும், பொறுமை, இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும். ஸோ 3ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சி. நீங்க இப்ப என்ன முயற்சி எடுத்தாலும் அதுக்கு தேவையில்லாத செலவுகளை பார்க்கணும். ஸோ இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உச்சமா இருக்கார், 2க்கு மேலுக்கு முறிவு உச்சமா இருக்கார், நல்லா இருக்கு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்க இடத்துக்கே வரப்போற மேஷ லக்னத்துக்கே வராரு. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த வருடம் இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஒரு சப்போர்ட் இருக்கும், வரவுக்கேற்ற ஒரு செலவு, அதுக்கு முன்னாடி ஒரு பிளானிங், இதெல்லாமே நல்லா இருக்க போகுது. ஸோ இந்த மாணவர்கள் எல்லாமே வந்து படிக்கும்போது கொஞ்சம் கவனம் செலுத்தி படிங்க. தேவையில்லாத நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறது, ட்ராவல் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா இந்த காலகட்டத்தில் பொறுமையுடன் உங்களுடைய வேலையை செய்வது ரொம்ப நல்லது. எதுக்குமே வந்து உடனே நீங்க சேஞ்ச் ஓவர் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த 1 மாசம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முக்கியமா வந்து குரு மாற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. குரு மாறும்போது நிறைய மாற்றங்கள் வரும். இப்போ உங்களுக்கு வந்து தொழில் சிந்தனை எல்லாமே ஜாஸ்தியா இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யோசிச்சு வச்சுக்கோங்க, பிளான் பண்ணுங்க. அதுக்காக நீங்க முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த செலவும் இல்லாம உங்களுடைய சக்தி, அதாவது உங்களுடைய தேடுதல், உங்களுடைய எனர்ஜி, அதுக்கெல்லாம் கொஞ்சம் விரயம் பண்ணுங்க. அதெல்லாம் விரயம் பண்ணும்போது உங்களுக்கு பணத்தினால எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நீங்க உங்களோட மூளையை கசக்குறீங்க. ஏதாவது ஒரு பிளான் பண்ணும்போது அந்த மூளை யூஸ் பண்ணும்போது அந்த சக்தி விரயம் ஆகும்போது உங்களுக்கு பணத்துல இருந்து தட்டுப்பாடு எல்லாம் சரியாயிடும். ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சூட்சமா பாருங்க, சுயஜாதகத்தை பார்த்து சரி செய்துக்கோங்க. எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களோட சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல என்ன மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், உங்களோட சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்தில் என்ன மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம். குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்.
ஏப்ரல் மாத பலன்கள். பொதுவா வந்து நம்ம லாஸ்டா வந்து சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததா வந்து குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில இந்த ஏப்ரல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது வந்து நான் மெயினாக சொல்லியே ஆகணும். இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் வந்து 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் வந்து சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேலே வந்து மாறிடுவார். இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல் வராரு, புதன் 12ல் வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வந்து 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமா இவங்க எல்லாருமே வந்து வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சாலும் அங்கே ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் வரும். அப்போது இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்போது என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் வந்து இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததான் வந்து நம்ம போடுற பிளான்ஸ் வந்து தேவையில்லாம போய், நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாம ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்றது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் வந்து கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போற இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே வந்து இந்த உலகமே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலையுமே இது வந்து ஒரு 3rd வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பெரும்பட்சமா எல்லாருமே வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்கள் வந்து சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மாதம், இந்த புத்தாண்டு 2026 கன்னி ஓகே எப்படி இருக்கு? ஆல்ரெடி கண்டக சனியோட பார்வை கந்திஷ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? எல்லா கிரகங்களும் 7ஆம் இடத்துல இருந்து அழகா சமசப்தம பார்வையை உங்களை பார்க்குறாங்க. ஓகே, இந்த பார்வை மூலியமாக என்ன மாதிரியான ஒரு வைப்ரேஷன்ஸ் அந்த ராசி லக்னத்துக்கு இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆக போகிறது உங்களோட வேலை, கெரியர். நிறைய ப்ரெஷர் கொடுக்கும். உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் எடுத்துக்கோங்களேன், லவ் நல்லா போயிட்டு இருக்கும். இந்த மாதம் கொஞ்சம் பிரச்சனை. ஓகே, இப்போ வந்து குரு டிரான்சிட் ஆகிறதுக்கு முன்னாடி இவர் என்ன கொடுப்பாரு அப்படின்னா, ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு குரு. ஏன்னா இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா குரு வந்து ஜூனில் மாறினதுக்கு அப்புறமா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நல்லா தான் இருக்கார். பட் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ஒரு வீடு மாற்றம், ஒரு இடம் மாற்றம், ஒரு வாகனத்தை மாற்றக்கூடிய இடம், அப்படி இல்லாட்டி வந்து நீங்களே வந்து ஏதாவது ஒரு ஊருக்கு மாறுவீங்க. ஓகே, இது நல்லதா அப்படின்னு கேட்டால் இந்த மாதத்துல சத்தியமா அது நல்லது கிடையாது. ஏன்னா அதுக்குண்டான எல்லா வேலையும் வந்து மற்ற கிரகங்கள் அழகா உட்காந்து உங்களை பார்த்து புஷ் பண்ணி ப்ரெஷர் பண்ணி எல்லாத்தையும் வந்து இங்கேருந்து மாறு மாறு மாறு, அது வந்து உங்களை தேடுதல் வச்சு அது எல்லாத்துக்கும் அது ஒரு இடத்துல போய் நின்றுருக்கும். ஓகே மாற்றலாம் அப்படின்ட்டு. ஓகே, நமக்கு வந்து புத்தாண்டுக்கு அப்புறமா சூப்பராக இருக்கும், நம்ம மாறிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. ஜூன் வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போ யாராவது உங்களை ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நான் இந்த வேலையை விட்டு நான் வந்து மாற்ற போகிறேன், எனக்கு வந்து அவ்வளோ ப்ரெஷராக இருக்குது அப்படின்னா, ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஆல் ப்ராப்ளம்ஸ் இந்த டைமில் வரும். அந்த ப்ரெஷர் கொடுக்கும், மாற்ற வைக்கும். அந்த மாற்றுறதுக்கான எல்லா ஐடியாஸும் அப்படியே ரெடியாக இருக்கும்.
எங்கேயுமே இல்லாத ஒருத்தன் உனக்கு ஒரு வேலை ரெடியா இருக்குன்னு கூப்பிடுவான். அப்போ உடனே நமக்கு இன்னும் தைரியம் ஜாஸ்தி ஆயிடும். இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிறதுக்கு இது உங்களுக்கு இந்த டைம் கொஞ்சம் வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாதம். யாராவது அப்படி கூப்பிட்டாங்க, ஓகேப்பா நான் வரேன், ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த நீங்க பிளாக் பண்ணும். உடனே சரி ஓகே, எனக்கு அவன் ரெடி ஆயிட்டான், நான் இவனை போட்டு பழி வாங்க போறேன், நீ என்னையா எனக்கு வேலை கொடுக்கறது, எனக்கு போய்க்கிறேன், ஐ எம் ரெடி டு மூவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மூவ் பண்ணும்போது அங்க அவரு உங்க போன் எடுக்க மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். அப்போ இருக்கிறதும் இல்லை பறக்கிறதும் இல்லை, அழகா நடுத்தரத்துல நிற்பீங்க. ஏன்னா இப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த ஏப்ரல்ல இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஓகே, உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு கேட்டா அங்கே கொஞ்சம் சில வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இருக்க போகுது. ஸோ 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் உச்சத்துல இருந்தாலும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறினாலுமே அவர் வந்து நல்ல ஒரு வியாபாரங்கள் நல்ல ஒரு வருமானங்கள் கொடுத்தாலுமே அதுக்கு ஈக்குவலா என்ன பண்ணுவாரு, செலவுகளை வைப்பார். என்னடா ஒரு 1000 ரூபாய் இன்னைக்கு நம்ம சம்பாரிச்சோம், இன்னைக்கு 1100 ரூபா வேணா எக்ஸ்ட்ராவா வந்து உங்களுக்கு செலவு வருமே தவிர உங்களுக்கு ஒரு 500 ருபீஸ் செலவு வந்து 500 ருபீஸ் சேமிப்பு அப்படின்னு இருக்காதுன்னு சொல்ல வரேன். அப்போ வந்து என்ன அப்படின்னா அனாவசிய செலவுகளை கொஞ்சம் தவிர்க்கவும், யோசனைகள் சம்மந்தமே இல்லாம ஒரு டிராவல் பிளான் பண்ணுவீங்க, அது மூலியமாக விரயங்கள். அப்போ காசு இருக்கிறதுனாலதான் அந்த இது. அப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த காசு வரும்போது அழகா ஏதாவது ஒரு விஷயத்துல சேர்த்தி வைக்கிறதோ பேங்க்ல மெயின்டைன் பண்றதோ இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். ஸோ கண்டக சனி பார்வையா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் மந்தத்தன்மையாகவும் எதுவாக இருந்தாலும் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணாலுமே இப்போ அப்படிதான் இருக்கும். இப்ப சூரியனும் பார்க்கிறது 12க்குரியவர் உங்களை பார்க்கும்போது அந்த 12ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு உச்சமாக போகிறார் அடுத்தது. அப்ப 12க்குரியவர் உச்சமாகும் போது எப்படி இருக்கும், விரயங்கள் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ யார் மூலியமாக விரயங்கள், இப்போ சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு வேலை விஷயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விரயங்கள், ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஏதாவது ஒரு தேவையில்லாத செலவுகள், இதெல்லாமே கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இதெல்லாம் அலர்ட். ஸோ இந்த மாதத்துல நீங்க கொஞ்சம் கவனம் தேவை. எதுவுமே வந்து ஃபோர்ஸபிளா மூவ் பண்ண வேண்டாம் கன்னிராசி. கவனமா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய் செலவு பண்ற இடத்துல 10 ரூபாய் செலவாகும், அவ்வளவுதான். ஆனா செலவாகும், விதியை கட்டுப்படுத்த முடியாது. ஆனா மதியினால் இதையே கண்ட்ரோல் பண்ணி நம்ம அதை கொண்டுட்டு போலான்னு சொல்றேன். ஸோ இந்த 2026 கன்னிராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு பொறுமையும் கவனமும் தேவை. எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களோட சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல என்ன மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம். குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவா வந்து நம்ம லாஸ்டா வந்து சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததான் வந்து குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில இந்த ஏப்ரல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்துல என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனா இந்த ஏப்ரல் மாதத்துல உலகத்துல, ஏன்னா இது வந்து நான் மெயினா சொல்லியே ஆகணும், இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் வந்து 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க, அடுத்ததான் வந்து சூரியன் மாற போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேல வந்து மாறிடுவாரு. இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல வராரு, புதன் 12ல வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வந்து 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமா இவங்க எல்லாருமே வந்து வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம்,
என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இவ்வளவு பணம் கொடுத்தா இவ்வளவு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க எவ்வளவுதான் பணம் வச்சாலும் அங்க ப்ராடக்ட்ஸ் இருந்தாதான் வரும். அப்போ இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், அப்போ என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் வந்து இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததா வந்து நம்ம போடுற பிளான்ஸ் வந்து தேவையில்லாம போய் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாம ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்றது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் வந்து கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போற இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே வந்து இந்த உலகமே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலயுமே இது வந்து ஒரு தேர்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பெரும்பட்சமா எல்லாருமே வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்க உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்க வந்து சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து குழப்பங்கள் தீரப்போகுது. நிறைய பேருக்கு வந்து நிறைய குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். எதை பண்ணாலும் ஒரு பிரச்சனை, நமக்கு மட்டும் எப்படிடா இந்த பிரச்சனை வருது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. அந்த என்ன மாதிரியான விஷயங்கள பிரச்சனை இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட கெரியர், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த வேலையில வந்து நிறைய ப்ரெஷர் கண்டிப்பா வந்து இந்த காலகட்டத்தில், ஏன்னா புதன் வக்கரமாயிருந்து இப்போ நிவர்த்தியாய் அழகா வந்து 10க்கு வர்றாரு. ஸோ என்னன்னா, புதன் குரு பரிவர்த்தனை யோகத்துல எல்லா பிளானட்டும் யார் யாரெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட் பிளானட்டா இருக்காங்களோ எல்லாருமே குருவோட வீட்டுல வராங்க. ஸோ பரிவர்த்தனை ஆகுறாங்க. ஏதாவது ஒரு அசுப கிரகங்களோட பார்வைகள் இருக்கா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா கிடையாது. அப்போ நம்மளுடைய பிளானிங், நீங்க என்ன பிளான் போட்டாலும் இந்த காலகட்டத்தில் அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இப்ப நிறைய பேர் குழப்பத்துல இருந்திருப்பீங்க, இந்த குழப்பம் எல்லாம் சரியா போகுது. ஓகே, நீங்க வந்து இப்போ ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பண்றீங்கன்னா உங்களுடைய லக்னத்துல இருந்து 2ஆம் இடம் சந்திரன். இப்போ ஃபுட் பிஸ்னஸ் இப்போ நிறைய பேருக்கு தெரியும், உலகத்திலேயே வந்து இப்போ கேஸ் தட்டுப்பாடு கொஞ்சம் ஓவரா இருக்கு. ஓகே, நம்ம வந்து என்ன மாதிரி அப்படின்னா, உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் மோட் வந்து உங்களுக்கு வேலை செய்ய முதலாவதாவே நீங்க வந்து எல்லாமே டபுள் சிந்தனைலாம் ரொம்ப பேர் போனவங்க. ஏன்னா பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, இப்படி பிளானா போட்டுட்டு போயிட்டு இருக்கிற ஒரு லக்னம் நீங்க. அப்போ உலகத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்க உங்களோட சேஃபர் சைடு எப்பவுமே கொஞ்சம் பார்த்துப்பீங்க. ஏன்னா மற்றவங்க எல்லாருமே உங்ககிட்ட ஒரு ஐடியாஸ் கேட்கும்போது பெஸ்ட் ஆஃப் ஐடியா கொடுக்கும்போது உங்களுடைய விஷயத்துக்கு நீங்க பிரச்சனை வருது அப்படின்னா அது எவ்வளவு அழகா நீங்க பிளான் பண்ணி யோசிச்சு வச்சிருப்பீங்க. அப்போ இதெல்லாம் தான் வந்து மிதுனத்தோட பிளஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுடைய வார்த்தைகள் மூலியமா பல பேர் வாழ்றாங்க அப்படிங்கிற ஒரு அளவு வந்து உங்களுக்கு அந்த கர்மா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய காலம். ஸோ 10லே சனி. ஸோ 10ல் ஒரு பாவி இருக்கலாமான்னு கேட்டா ஒரு பாவி இல்லை, எல்லா பாவி இப்போ அங்கதான் வந்துட்டாங்க. ஸோ சூரியன் இப்போ அழகா வந்து மாற போகிறார், மாறியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த 15க்கு மேல. அப்போ முக்கியமா வந்து 3ஆம் இடம் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா உச்சமாக போகிறார். அப்போ வந்து என்ன, உங்களோட முயற்சிகள், நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சி வெற்றிகரமாக போகுது. ஸோ பிளான் எல்லாமே செம்மையா எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஓகே, இந்த காலகட்டத்தில் நான் பெருசா அதை இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதுல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதை. ஏன் ஜாக்கிரதை? ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அப்போ 12ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு விரைய ஸ்தானத்தை, இப்பனா நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படியே உங்க கையில இருந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போகுது. இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தாலும் அது ஒரு விரயம், சுப விரயம். ஒரு கல்யாணமா இருந்தாலும் அது ஒரு சுப விரயம். ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதுல ஒரு சுப விரயம். அந்த விரயஸ்தானத்தை சனி பார்க்கும்போது அப்ப என்ன ஆகும், தேவையில்லாம ஒரு இழுப்பறி. இப்போ நீங்க ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 10 நாள்ல கிடைக்க வேண்டிய பொருள் வந்து 3 மாசம் கழிச்சு கிடைக்கும்.
அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒரு பிளானிங், அதுக்கு தகுந்த ஒரு விஷயங்கள் இப்ப இருந்து நீங்க அதை கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு இழுப்பறி, ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு ரெனோவேஷன் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு இழுப்பறி ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பம்லாம் அப்படியே செம்மையா சக்க போடும். ஆனா வந்து நடுவுல ஆளுங்க வராம இருக்கிறது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது நீங்க உங்களோட இதுல வந்து பிளான் பண்ணும்போது உங்களுக்கு நடக்க இருக்க சம்பவங்கள் வச்சு நீங்க அதை கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. சரி, இதெல்லாமே நடக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆளுங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பணம் கொடுத்து உங்களுடைய, ஏன்னா இதெல்லாம் வந்து முன்னாடியே சொல்லக்கூடிய ஒரு அலர்ட். ஓகே, இந்த காலகட்டத்தில் பெருசா இன்வெஸ்ட் பண்ணலாமா? நான் வந்து ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்ட போறேன் அப்படின்னா ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்டாப் இட். ஏன்னா உலகத்துக்கே இப்போ கொஞ்சம் நிலைமை சரியில்லை. எதுவா இருந்தாலும் இப்போ ஆக்சுவலா டைம் நல்லா இருக்கு. நமக்கு டைம் நல்லா இருந்தாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கணும் இல்லையா? இப்போ நம்மள மாதிரியே எல்லாரும் மிதுன ராசி மிதுன லக்னமா இருந்து இப்போ எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு அப்படின்னா ஓகே. இப்போ ஆல்ரெடி நின்று போன விஷயம் இந்த 1 மாசத்துல முடியுதுன்னு அப்படின்னா உங்களுக்கு 1 மாசத்துல ஓகே. ஆனா இந்த குரு மாறதுக்குள்ள இந்த உலகமே ஒரு பெரிய பாடுகளை சந்திக்க போகுது. இதுதான் உண்மை. ஆக்சுவலா ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸா இருக்கட்டும், அந்த கிரைசிஸ் இப்போ நம்ம கிட்ட ஒரு 10 லட்சம் இருக்கு. இப்போ வந்து நமக்காக ஒருத்தங்க வேலை செய்ய வராங்க. அந்த 10 லட்சம் நம்ம கொடுக்குறோம். அந்த விரயமாகும்போது அவன் எடுத்துட்டு ஓடிடுவான். அப்ப நம்ம அவன் வேலை செய்வான், ஓடிடுவான்னா டோட்டலா அப்படி கம்ப்ளீட்டா ஓடுறது கிடையாது. அவங்களோட தேவைகளுக்கு இப்ப அவங்களுக்கு நம்மளோட பணம் உங்களுக்கு யூஸ் ஆகும்போது நமக்கு விரயம் ஆயிடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்க பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அந்த ஒரு இதுலயே இருக்க மாட்டோம். இதை தான் நான் சொல்றேன். உடனே உங்ககிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, நான் இந்த பிளான் பண்றேன் அப்படிங்கறது முதல்ல வெளியே சொல்லவே வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆனா இது நல்ல டைம் தான், எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஆனா சின்ன சின்னதா இன்வெஸ்ட் பண்ணுங்க. சின்ன சின்னதா ஒரு பணத்தை வந்து நீங்க முதலீடு பண்ணுங்க. ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு அசெட் நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா பி காஷன். அதை வந்து ஒரு கரெக்டா ஒரு பிளான் பண்ணி அதை பண்ணும்போது உங்களுக்கு பணம் விரயமானாலுமே அது கரெக்டா விரயமாகும். இதுதான் நான் சொல்றேன். இப்போ நிறைய பேர் ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு, ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடம் சந்திரன் அப்படிங்கும்போது ஃபுட் பிஸ்னஸ் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், ஃபியூயல் இருக்கட்டும், கேஸா இருக்கட்டும், எல்லாமே ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டா பெருசா இதுக்கேற்ற மாதிரி எல்லாமே சரியாகும். ஆனா அதுக்கெல்லாம் கொஞ்சம் நாட்கள் ஆகும். இந்த வருடம் ஃபுல்லாமே ஒரு பெரிய ஒரு கிரிட்டிக்கலான வருடம் தான். அப்ப நம்ம என்னதான் நல்லா இருந்தாலும் நமக்கு ப்ராடக்ட் கிடைச்சாதான் அதுல நல்லது செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே நல்லா இருக்கும். அதுவே பிரச்சனையா இருக்கும். நம்ம நல்லா இருந்தா என்ன பிரயோஜனம்? மற்றவங்க நம்ம குடும்பத்திலே நிறைய ராசிகள் இருக்கு, அவங்கள பாதிக்கப்படும், நம்மளும் பாதிக்கப்படுவோம் இல்லையா? அப்போ மென்டலி அந்த டிப்ரெஷன் வராமல் இருக்கணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு ஜூன் வரைக்குமே வெயிட் பண்ணுங்க. அது ரொம்ப நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா குரு வந்து அழகாக உங்களுடைய கடகத்துக்கு போவார், அதுக்கப்புறம் அதிசாரம் வாங்குவார். அப்போல்லாம் நிறைய நன்மைகள் நடக்க போகுது. அப்போ இப்போவே வந்து நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு அப்படியே களத்தில் இறங்க வேண்டாம். ஆனால் அதுக்கான ஒரு பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எல்லாமே உகந்த நேரம் இந்த ஏப்ரல் மாதம். ஸோ மாணவர்களுக்கு ஒரு சிறந்த நேரம். பெண்களுக்கு சூப்பராக ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, டெய்லரிங் யூனிட் பண்ணுறீங்க, உங்களுடைய தனித்திறமையை வந்து நீங்கள் வந்து காமிக்கிறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த ஏப்ரல் மாதம், இந்த புத்தாண்டால் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாருமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அழகாக உங்களுடைய பிளான்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி கம்மியாக, நான் சொல்கிறது ரொம்ப பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் தேவையில்லை, பண்ணலாம். உலகத்தில் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா பண்ணலாம். பட் அவங்களுக்கே எல்லா இடத்துலையுமே அரசியலே அவ்வளோ பெரிய மாற்றம் பிரச்சனையெல்லாம் வரும்போது நம்ம தனிப்பட்ட முறையில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ தேவையில்லைன்னு தான் சொல்கிறேன். பட் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய நாட்டு நடப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஃபினான்ஷியலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ மிதுனத்துக்கு ரொம்ப நல்ல டைம். எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல என்ன மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறைய கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள்
சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம். குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவா நம்ம லாஸ்டா சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததா குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில இந்த ஏப்ரல் எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது நான் மெயினாக சொல்லியே ஆகணும். இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேலே மாறிடுவார். இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல் வராரு, புதன் 12ல் வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமா இவங்க எல்லாருமே வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சாலும் அங்கே ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் வரும். அப்போது இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்போது என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததான் நம்ம போடுற பிளான்ஸ் தேவையில்லாம போய், நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாம ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்றது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போற இடத்துல ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை, இந்த டிசம்பர் வரைக்குமே இந்த உலகமே ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலையுமே இது ஒரு 3rd வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும்பட்சமா எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்கள் சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏப்ரல் மாத பலன்கள், இந்த புத்தாண்டு பலன்கள் கடக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கு? ஓகே, அப்பாடா அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சு. எதுக்குன்னா, அஷ்டம சனி விலகிடுச்சுடா, நமக்கு சூப்பர், நமக்கு இன்னைக்கு எல்லாமே நல்லது நடக்க போகுது, தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பா கிடையாது. என்ன மேடம் திரும்பவும் நெகட்டிவா அப்படின்னு யோசிக்காதீங்க. நெகட்டிவ் கிடையாது, உங்களுக்கு ஒரு அலர்ட். ஓகே, இப்போ இந்த ஏப்ரல் மாதத்துல, ஏன்னா இப்போ சனி மட்டும்தான் விலகி இருக்காரு. ஆனா உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர் இன்னும் உங்களுடைய லக்னத்திலேருந்து 12ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அவரே இப்போதான் வக்ர நிவர்த்தியாகி அழகா உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்தது உங்களுடைய லக்னத்துக்கு வர்றதுக்காக வெயிட்டிங். ஸோ அது வரைக்கும் என்ன நடக்கும், இந்த ஏப்ரல் என்ன எப்படி அப்படின்னு பார்க்கலாம். நிறைய ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இப்போ கேது உட்காந்துருக்கார். கேது இருக்கும் இடம் எப்படி இருக்கும்? அந்த இடத்தை பற்றற்ற நிலையை கொண்டுட்டு வந்துருவார். அப்ப குடும்பத்துல நீங்க நிறைய விஷயங்கள் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். உங்களுடைய மனைவியோட வார்த்தைகளோ கணவனோட வார்த்தைகளோ கேளுங்க. குடும்பம் அப்படிங்கிறது கணவன் மனைவி மட்டும் கிடையாது. உங்களுடைய மாமனார் மாமியார், உங்களோட அம்மா அப்பா, உங்களுடைய குழந்தைகள். ஏன்னா உங்களோட குழந்தைகள் கூட இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே சொல்லக்கூடிய இடத்துல வந்துருவாங்க. அம்மா நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, அப்பா நீங்க ஏன் இப்படி பண்றீங்களா, கொஞ்சம் மாத்திக்கோங்க அப்படின்னால சொல்லுவாங்க. அப்போ என்ன அப்படின்னா, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு அலர்ட் மாதம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா குரு மாறதுக்குள்ள உங்களுக்கு சில விஷயங்கள் நன்மை செய்வார்.
அந்த நன்மை வந்து கடவுள் வந்து ரூபமா எடுத்து செய்ய மாட்டாரு, மனிதர்கள் மூலியமாக சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ அந்த டைம்ல நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மன சிந்தனைகளுக்கு எது சரின்னு படுதோ அதெல்லாம் நீங்க சரி செய்யக்கூடிய ஒரு காலம் தான் இது எல்லாமே. ஓகே, நீங்க தவறு செய்றீங்களா, நல்லது செய்றீங்களா, பிறருக்கு கெடுதல் செய்றாங்களா, அதெல்லாம் வந்து உங்களை பொறுத்தது. நாம என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ ஒருத்தங்களை நம்ம ஏமாத்துறோம் அப்படிங்கிறது ஏமாத்தி 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 நமக்கே தெரியும் அவங்களை ஏமாத்தி தான் பணம் பிடுங்குறோம் அப்படின்னு. அந்த சிந்தனை அவங்கவுங்களுக்கு தெரியறதுதான் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அப்ப சில காரியங்கள் நீங்க மாற்றும் போது எல்லாமே நல்லதாயிடும். அதாவது எல்லாரும் நினைக்கலாம் நம்ம செய்யறது யாருமே பார்க்க மாட்டாங்க, நம்ம செய்யறது வந்து நம்ம பிளான் பண்ணி தான் செய்யறோம், அப்படிலாம் கிடையாது. நீங்க செய்யறது அழகா அமைதியா உட்காந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா வந்து அதுக்கான ஒரு பிரச்சனை எல்லாமே வந்து, ஏன்னா நற்செயல்களும் நீங்க செய்வீங்க. கடகம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு லக்னமே கிடையாது. ஏன்னா குரு உச்சமாகக்கூடிய ஒரு ராசி, அந்த பாவம் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு இடம். ஆனாலும் மனிதர்கள் அப்படின்னு செய்யக்கூடியது நம்ம வந்து எல்லாருமே தவறு செய்யக்கூடியது, எல்லாருக்கும் திருத்தப்படக்கூடிய ஒரு நேரம் வரும். அந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த காலம். அஷ்டம சனி விலகி நிறைய நொந்து நூடுல்ஸா எல்லா விஷயத்திலும் இருந்து அப்படியே வெறுத்து போய் உட்காந்துருக்கிற நீங்க, ஓகேவா, 2க்குரியவர் உச்சமாக போகிறார். அப்போ என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் பிரச்சனையில இருந்த எல்லாமே உங்களுடைய தொழில் ஸ்தானமா இருக்கட்டும், உங்களுடைய வருமான ஸ்தானமா இருக்கட்டும், இப்போ உச்சமாக போகுது. அப்போ கேது அங்கிருந்து கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கேதுவை நீங்க கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். அப்போ அந்த பற்றற்ற நிலையிலிருந்து நீங்க கொஞ்சம் அனுசரணையா, ஓகே நான் என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படிங்கறத கொஞ்சம் கேட்டுக்கிட்டு உங்களோட குடும்பத்துல அனுசரணையா நீங்க போகும்போது நல்லா. 2ஆம் இடத்துல சுபர்கள் பாக்குறாங்களான்னு கேட்டா நோ. அப்போ அந்த இடம் நமக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். அப்போ வருமான ஸ்தானம் எல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் இப்போ உச்சமாகும் போது உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி உங்களுடைய செவ்வாயா இருக்கட்டும், உங்களுடைய எப்படி சொல்றது, உங்களுடைய ஒரு வீடு, வாகனங்கள், இல்லை நீங்க வந்து உங்களுடைய சுக்கிரன், அதாவது என்ன அப்படின்னா உங்களுடைய 4க்குரியவர், இவங்க எல்லாருமே வந்து உச்சமாகும் போது உங்களுடைய பிஸ்னஸ் லெவல் எல்லாம் உங்களுடைய வருமான ஸ்தானம் நல்லா இருக்க போகுது. அப்போ அந்த அனுசரித்து நீங்க போகும்போது உங்களுடைய டேலண்டா இருக்கட்டும், உங்களுடைய யோசனைகளா இருக்கட்டும், எல்லாமே சரியாக போகுது. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை கொடுத்துதான் அது சரியாகும் அப்படிங்கிறது தான் இவ்வளவு தூரம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பிரச்சனைக்குரிய விஷயத்த வந்து அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க, பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க, அப்படியே மாறிடும். இப்போ வந்து சுக்கிரனா இருக்கட்டும், செவ்வாயா இருக்கட்டும், சூரியன் மாறும்போது உங்களோட லார்ட் ஆஃப் செகண்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உச்சமாகும் போது எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருக்க போகுது. குரு மட்டும்தான் இப்போ கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கிறாரு, அவரும் சரியாயிடுவாரு ஜூனுக்கு அப்புறம். ஸோ இப்போ ஒரு நல்ல விஷயங்கள் எடுக்கலாம். மாணவர்களுக்கு ஒரு புதுசா வந்து ஏதாவது ஒரு பிளானிங் நீங்க பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 4 பேர்த்துக்கூட கைடன்ஸ் கேளுங்க. எப்பவுமே இந்த காலகட்டத்தில் 4 பேர்த்தோட உதவி உங்களுக்கு தேவை. அது உங்களுடைய ஃபேமிலியா இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்களோட வெல்விஷரா இருக்கலாம். யோசிச்சு பண்ணிட்டு ஃபைனலா நீங்க டெசிஷன் பண்ணீங்க அப்படின்னா அந்த காரியம் வெற்றி. இதுதான் கடகத்துக்கு நீங்க பண்ணக்கூடிய, ஏன்னா குழப்பமா இருப்பீங்க. ஆஹா நம்ம அஷ்டம சனி விலகியாச்சு, அடுத்தது ஒரு புது பிளான் பண்ணலாம் எல்லாம் அப்படி இப்படின்னு யோசிப்பீங்க. பட் இந்த அவசரம் இப்போ இந்த மாதம் தேவையில்லை, ஜூனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ கடகத்துக்கு இந்த காலகட்டத்தில் யோசிச்சு முடிவு பண்ணும்போது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களோட சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல என்ன மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலிமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம்.